வெல்கம் டு டே டே வேர்ல்டு மாமே. I am very happy. Start music. நம்ம நாட்டாம பாதம் பட்டா நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த யாராவது சொல்லும்போது நம்ம அது புதுசாக பார்ப்போம் தெரியுமா. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலான்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கங்களேன். அடிக்கடி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயிலுக்கு போவோம். அதே கோயிலில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சிலையை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து போட்டு, இந்த கோயிலில் இந்த சிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்கும்போது நம்ம அதை புதுசாக பார்ப்போம்ல. அப்படி அந்த ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு தான் நான் எனக்கு பிடிச்ச அந்த கோயிலை மறுபடியும் நான் போய் பார்க்க ஆரம்பித்து அவன் போட்டது என்ன ஒரு சாமி, இப்போ நான் பார்க்குறேன் பாரு பல சாமியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பல சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த சிலையில் இருக்கிற வரலாறு, புராணங்கள், இதிகாசங்கள் அது எல்லாமே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு, தமிழில் இருக்கும்ல அதை அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த கோயிலுக்கு இப்படியும் ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் நான் உணர ஆரம்பித்தேன். நான் அந்த ஒரு நாள் அப்படி அந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஈவினிங்காக வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு யோசனை தோண ஆரம்பிச்சது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த யாராவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லை. அந்த மாதிரி தாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஹாப்பினஸ் அது இல்லை. நம்ம கூட படித்தவனோ இல்லை நம்ம கூட ஒன்றா தெரிஞ்சவனுங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரை வேணா இருக்கலாம், அவங்க எல்லாருமே லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய சந்தோஷமும் அந்த ஸ்டேஜில் கிடைக்க வேண்டிய எல்லாமும் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு அது கிடைக்கல. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும், அக்கா தங்கச்சிங்களை கட்டி கொடுக்கணும், நமக்கு சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அடுத்து நம்ம நல்ல விஷயங்கள் என்னவோ நம்ம அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும், தேட ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம், அதை அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது அது இந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயே இதுதான் உன் சந்தோஷம், இதுதான் உன் ஹாப்பினஸ்ஸு, இதுக்காக தான் நீ பண்ணணும், இதுக்காக நீ இப்படி இதை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே நம்மளை வச்சுருக்கவங்க யார் தெரியுமா? எல்லாமே சுற்றி இருக்கிறவங்க தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டோம்னா அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக யோசித்து நம்மளுடைய சந்தோஷம் நம்ம எல்லாருமே தொலைச்சி ஒரு விதமான வாழ்க்கையை நம்ம வாழ தெரியாமல் வாழ்ந்துகிட்ருக்கோம். இப்படி நம்மளை சுற்றி சில விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும்ல, அவங்கள எல்லாருமே தலையில் தட்டி ஓரமாக போங்கடா, எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதில் நான் போயிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் இதில் வர தேவையில்ல, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்படி கொண்டுட்டு போவோம். ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி முடிய வேண்டிய ஒரு விஷயம் 2 நாள் தள்ளி நல்ல விதமாக முடிய போகுது, அவ்வளோதானே. இன்றைக்கே முடியணுமா? அந்த மாதிரியான விஷ ஜந்துக்களுக்கு அவங்களுடைய தாத்தம் பூட்டை சொத்து சேர்த்து வச்சுருந்துருப்போம், நிறைய காசு பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம ஒரு 25,000-30,000 சம்பளத்தில் போய் ஒரு ஸ்டடியாக உட்காந்து நம்ம லைஃபுக்கு அந்த சின்ன அடிப்படை தேவைகள்னு சொல்லி இருக்கும்ல ஃபேமிலிக்காக, அந்த சின்ன அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே தம்பி பணக்காரன் ஆகிட்டான் பாரு, நிறையா சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு நிறையா வாங்கி போடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்ணு வைப்பானுங்க பாருங்க. அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கெல்லாம் கொலை காண்டு ஆகும். அந்த மாதிரியான விஷ ஜந்துக்களை அப்படியே தள்ளி ஓரம் வச்சுட்டு நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டுட்டு போவோம். நம்ம ஏன் அந்த வட்டத்துக்குள்ளேயும் சதுரத்துக்குள்ளேயும் நின்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக மற்றவங்க பார்த்து இந்த லைஃப்பை எப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருப்போமே. அவங்களும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபேமிலிக்காக குடும்பத்தோட கஷ்டத்துக்காக தன்னோட சந்தோஷத்தெல்லாம் புதைச்சிக்கிட்டு வயசையும் கடந்து தாண்டி ஓடி அது ஒரு மாதிரி ஸ்டேஜில் போய் நிற்பாங்களே, யார்ட்டையும் வெளியில் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், அழவும் முடியாமல், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடந்து போயிட்டுருப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, அந்த மாதிரியான பசங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்குறோமே. டே டைரிஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பது உங்கள் ராஜ்கிரண். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.